ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நல்ல நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்று நாம் தியானிக்கக்கூடிய வேத பாடம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதியதாயின. இந்த நாளுக்கான தேவன் தந்த வார்த்தை மிகவும் அற்புதமான வார்த்தை. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் கொண்டாடுகிற போகி பண்டிகை வெறும் பழைய பொருட்களை எரிப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை பழைய தவறான பழக்கங்களை விட்டு, பழைய நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கைக்கு வருவதுதான் இந்த போகி பண்டிகையின் சிறப்பாகும். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எரிப்பது மாத்திரமல்ல, உங்கள் இதயத்தில் உள்ள, உங்கள் சிந்தனைகளில் உள்ள, உங்கள் நடத்தையில் உள்ள எல்லா தவறான காரியங்களை இந்த நாளில் நாம் வெறுக்க வேண்டும், அதை நாம் எரிக்க வேண்டும். வேதாகம் சொல்கிறது, பழையவகனை ஒழிப்பதுதான் புதிய காரியங்களை கொண்டு வரும். பழைய காரியங்களை நினைத்து கொண்டு ஒருவன் புதிய காரியங்கள் செய்யவே முடியாது. சகேவு விதமாய் வாழ்ந்து வந்தான். கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் ஏதேனும் அநியாயமாய் வாங்கினதை நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் பிறரிடத்தில் வாங்கிய அநியாயமான பொருட்களை, பிறருக்கு விரோதமாய் நீங்கள் சம்பாதித்த பொருட்களை நீங்கள் விட்டுவிட்டு அதை அவர்களிடம் திருப்பி கொடுப்போது உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொண்டு வருகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஒரு இடத்தில் வாங்குவதில் இல்லை சந்தோஷம், பிறருக்கு நாம் கொடுப்பதில் தான் உண்மையான சந்தோஷம் உள்ளது. என்றால் இன்றைய தினம் நீங்கள் மனம் திரும்புங்கள், திருடியதை திருப்பி கொடுங்கள். இயேசுவை சந்திக்க நாள் புதிதான நாளாக உங்கள் வாழ்க்கையில் மாறும். ஒருவனிடத்தில் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். இந்த உலக பாவம், குடி, போதை, அநியாயமான வாழ்க்கை, குற்றமான வாழ்க்கை என்று சொல்கிறது. இவ்விதமான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டு தேவன் தரும் ஆசீர்வாதத்தை இழந்து வருகிறோம். ஆனால் தேவன் சொல்கிற வழியானது, மனம் திரும்பு, சுத்தமாக வாழு, உழைப்பதை மதித்து வாழு, தேவனை நம்பி ஆசீர்வாதமான வாழ்க்கையை பெறுவாய் என்று. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டு வாழும்போது தேவன் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். சங்கீதம் 25:3 விதமாய் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த உலகத்தை நம்பி, உங்களின் திறமைகளை நம்பி, மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை நம்பி நாம் அநேக நேரங்களில் வெட்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் கர்த்தரை நீங்கள் நம்பும்போது உங்களுக்கு தேவன் வெட்கப்படாதபடி நடத்துவார். இந்த போகி நாளிலும் பாவத்தை எரித்து விடுவோம். ஒரு பொருத்தனையோடு இந்த நாளை நாம் ஏறெடுப்போம். இந்த போகி பண்டிகை நாளில் பாவங்களை எரித்து விடுவோம், சாபங்களை எரித்து விடுவோம், பழைய வாழ்க்கையை எரித்து விடுவோம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் ஏற்றுக்கொள்ளுங்கள். புதிய வாழ்வும், புதிய நம்பிக்கையும், புதிய ஆசீர்வாதங்களும் உங்களை கிட்டி சேரும். இன்றைய முடிவெடுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். God bless you.